ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜிதா ராஃபி சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவாடு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் என்னோடய ஸ்டைலில். அதுக்கு தேவையான பொருட்கள்: கருவாடு, அப்புறம் புளி தண்ணி, வெங்காயம், தக்காளி, அப்புறம் கத்திரிக்காய், வாழைக்காய், அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் காய்கறிகள் போடணும்னு தேவையோ அதெல்லாம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு தாளிக்கணும். கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை எல்லாம் போட்டு வதக்கணும். ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறமா கத்திரிக்காய், அப்புறம் இந்த காய்க்கு தேவையான கொஞ்சம் போல் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடணும். உப்பு சிறிதளவு உப்பு போடுங்க, ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும் ஒருவேளை. அது அப்புறம் கருவாடெல்லாம் சேர்த்துக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா எடுத்துட்டு இதுக்கு தேவையான புளி தண்ணியை நம்ம ஊற்றணும். காய்கள் கொஞ்சம் வெந்திருக்கு. இது அப்புறமா புளி தண்ணி ஊற்றி அந்த புளி தண்ணியில் கொஞ்சம் வேகும். தேவையான புளி தண்ணியை ஊற்றுங்க. அப்புறம் மூடி வச்சு நல்லா காய் வேக விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், காய்களெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அப்புறம் இனி இதுக்கு தேவையான மசால் போடணும். என்னெல்லாம்: மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், இந்த மூணையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப போடுங்க உங்களோட. எல்லாம் சேர்த்து வதக்கி விடலாம். நம்ம போட்ட பொடிகளோட பச்சை ஸ்மெல் மாறுறதுக்காக கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. பொடிகளோட பச்சை மணம் மாறுறதுக்காக கொஞ்சம் நேரம் அடைச்சி வச்சு நம்ம வேக விடுவோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் இப்போ கருவாடு சேர்த்துக்கணும்.
கருவாடு சேர்த்துட்டு அந்த மசாலோட நம்ம கருவாடை வந்து இது பண்ணி விட்டுறணும், சேர்த்து விட்டுறணும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான தண்ணி விட்டு, உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா குழம்பு மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா தொக்கு மாதிரி எடுத்துக்கணுன்னா தொக்கு மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ குழம்பு மாதிரி எடுக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் சுடு தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து அப்படியே இருக்கும். நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு ஏற்றபடி தண்ணியை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான தண்ணி விட்டு அப்புறம் அதை வந்து நம்ம மூடி போட்டு கருவாடு வந்து வேக விடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, கருவாடு வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுக்கு தேவையான காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் அளவாக இருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா முதல்ல நம்ம உப்பு போட்டோன்னா கருவாடில் உப்பு இருக்கும், அப்போது உப்பு வந்து அதிகமாகும். அதனால் கருவாடு கொதித்து வெந்ததுக்கப்புறம் உப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்கிற கருவாட்டு குழம்பு தயாராகியுள்ளது. நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே சாப்பிட தோணுது. யாருக்கெல்லாம் கருவாடு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு பிடிச்சவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் யாருக்கெல்லாம் கருவாடு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டைலில் கருவாடு குழம்பு வச்சு காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி வச்சு பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.